இன்னைக்கு வீட்டிலேயே மோமோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மோமோஸை கடையில் வாங்கினா 5-6 பீஸை வச்சுக்கிட்டு 150 ரூபா 200 சொல்லுவாங்க. ஆனால் இது ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம். வாங்க வெஜ்ஜி மோமோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வெஜ்ஜி மோமோஸ் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு மைதா மாவு செட் ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோதுமை மாவே எடுத்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான 1/4 ஸ்பூன் தூள் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு கிளறி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மோமோஸை ஏற்கனவே நாங்கள் 2-3 வாட்டி செஞ்சு சாப்பிட்ருக்குறோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு காயாமல் இருக்கிறதுக்காக இதுக்கு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாவு நல்லா 1 மணி நேரத்துக்கு ஊறட்டும். மாவு ஊறுற நேரத்தில் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதும் 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே 1/4 முட்டைக்கோசையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். கூடவே 2 கேரட்டையும் 5-6 பீன்ஸையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த காய்கறிக்கு தேவையான தூள் உப்பு போட்டுக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் சோயா சாஸ், கூடவே காரத்துக்காக 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். இதை நம்ம வதக்கிக்கலாம். ஃபுல்லாக நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை, 1/2 வேக்காடு வெந்தால் போதும். உங்கள்கிட்ட சாப்பர் இருந்துச்சுன்னா இந்த காய்கறியெல்லாம் சாப்பரில் போட்டு கட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், காய்கறி நல்லா 1/2 வேக்காடு வெந்துருச்சு. அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மாவும் இந்த டைமில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த மாவை சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். நல்லா இதை மாதிரி மாவில் தொட்டு தேய்ச்சிக்கங்க. நல்லா இது மாதிரி தேய்ச்சிட்டு இது மாதிரி சின்ன டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்துக்கோங்க. இதை வச்சு நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு சைடில் உள்ள மாவெல்லாம் எடுத்துருங்க. இப்போ ஒரு மாவுக்குள்ளேயும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். இப்போ இந்த மோமோஸ் இப்படி மடித்து கீழே இந்த மாதிரி அமுக்கி விட்டுட்டு ஒரு சைடு மட்டும் சாரீ ப்ளீட் பண்ணுற மாதிரி மடித்து விட்டு அமுக்கி விட்ருங்க. நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி செஞ்சுக்குங்க. உள்ளே உள்ள ஸ்டஃபிங்லாம் வெளியில் வராமல் நல்லா அமுக்கி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக மோமோ ஷேப்புக்கு வந்துருச்சு. இதை நம்ம ஒரு இட்லி தட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மோமோஸையும் மடித்து எடுத்துக்குங்க.
எல்லாத்தையும் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி ஹீட் ஆனதும் இட்லி தட்டை தூக்கி வச்சு மூடி போட்டு 20 நிமிஷம் வேக விடணும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான், மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த மோமோஸை நீங்கள் டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா மிளகா சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லா காரசாரமாக இருக்கும். இந்த வெஜ்ஜி மோமோஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.